அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போதையில்லா தமிழ்நாடு என்ற ஒரு உன்னத திட்டத்தினை நோக்கி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஆணையிட்டுள்ளார்கள். அதன்படி நம் திருவள்ளூர் மாவட்டத்தில் போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை, மாநகர காவல் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம எல்லா செக் போஸ்ட்லேயும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து செக் போஸ்ட், ஆந்திரா செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் சிட்டியில் இருக்கிற இன்டீரியர் செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம விஜிலண்ட்டாக 24 மணி நேரமும் போதை பொருட்கள் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் வேறு மாநிலங்கள்லேருந்தோ வேறு மாவட்டங்கள்லேருந்தோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான நம்ம காவல்துறை, நம்முடைய மாநகர காவல் மற்றும் நம்முடைய மாவட்ட காவல்துறை இணைந்து விஜிலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய இங்கே மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற இடங்களில் வேறு ஏதாவது லூஸ் செல்லிங்ஸ் இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் உள்ளே மக்களுக்கு அதாவது பட்டுவாடா செய்கிற மாதிரி தகவல் இருந்தால் உடனே அந்த தகவல்களையும் சேகரித்து அந்த நபர்களை உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்முடைய பள்ளி கல்லூரிகளில் இந்த தொடர்பாக நம்ம டீச்சர்ஸ்கிட்டேருந்தும் வர இன்புட்ஸ் வச்சு அதன் மூலியமாக பள்ளிகளில் ரைட்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கோ கல்லூரி மாணவ மாணவர்களுக்கோ அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான பல்வேறு முயற்சிகளை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் 2-3 ரேலிகள் நம்ம நடத்தி அந்தந்த கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு இதன் மூலயமா போதை பழக்கத்திற்கான திட்டத்தை கொண்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்ட்டு எல்லா பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் தொடங்கி அதில் ஓவிய போட்டி அந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு அவங்களுக்கான போதைப் பொருட்கள் தொடர்பான தீய விளைவுகள் என்னென்ன வரும், அது இல்லாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மிக நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக பல்வேறு நாடகங்கள், பல்வேறு விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி நம்ம ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுன்னு ஒரு செயலி நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த செயலியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம முக்கியமாக மக்கள் போதைப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை அரசுக்கு ஏன் தெரிவிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி வெளிப்பட்டுருமோ, அதன் மூலயமா அவங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது இஷ்யூஸ் வருமோ அப்படின்னு நினச்சி தான் நிறையா பேர் தயங்குவாங்க. இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா, யாருக்கு யார் அதை இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னே தெரியாத வண்ணம் நம்ம அந்த ஆப் வடிவமைப்பிட்டிருக்கனால இப்போ நிறையா மாதத்துக்கு ஒரு 200-300 கம்ப்ளைண்ட்ஸ் அதிலேருந்தே வந்துட்டுருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டையும் உடனுக்குடன் அந்தந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்து அவங்க மூலியமாக அதற்கான விரைவான தீர்வை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்புறம் நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலியமாக, உணவு பாதுகாப்புத்துறை மூலியமாக ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறோம். காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் நம்முடைய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கடைகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோ இல்லை வேறு பொருட்களோ சுலபமாக கிடைக்குதா, இல்லை அது தொடர்பான இதை பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் மந்த்து கூட ஒரு 5 கடைகள் நம்ம சீல் பண்ணி, மெடிக்கல் ஷாப்ஸாக இருக்கட்டும், அந்த அதர் ஷாப்ஸாக இருக்கட்டும், சீல் பண்ணி அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுட்ருக்கோம். இது தொடர்பாக எந்த பொதுமக்கள் எந்த குறைகள் இருந்தாலும் உடனே அந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப்பை தொடர்பு கொண்டு அதில் உங்களோட கோரிக்கைகள் சொல்லலாம். மாவட்ட நிர்வாகம் மிக தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்ளும். போதையில்லா திருவள்ளூர் மாவட்டத்தை கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை, மாநகர காவல்துறை எடுக்கும். நன்றி. ஆவடி காவல் ஆணையரகத்தில் பிடிபடுற பொருட்கள், கஞ்சா போன்ற பொருட்கள் அழிக்கப்படுது. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை அது மாதிரி அழிக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரு விழிப்புணர்வு பதாக ஆவடி ஆணையரக சார்பில் கலெக்டரேட்டில் வச்சுருக்கீங்க. அதே போல் காவல் கண்காணிப்பாளர் திருவள்ளூர் சார்பில் வைக்கவே இல்லை. அதை வைக்கிறதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக நம்முடைய டிஎஸ்பி பிடபிள்யூ இங்கே இருக்கிறாங்க. அவங்க மூலயமா விரைவில் அந்த 2 நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். சார், இப்போ நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் எவ்வளோ போதைப் பொருட்கள் பிடிச்சிருக்காங்க, அதே போல் போதைப் பொருள் எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் ஏதாவது செய்யப்பட்டிருக்கு? உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒரு ரிட்டனாக கொடுக்க சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ.